சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள 8 மாடி கட்டடத்தில் நிலநடுக்க அதிர்வுகள் உணரப்பட்டதால் அங்கு பணிபுரிந்த ஊழியர்கள் கட்டடத்தை விட்டு வெளியேறினர். இதுகுறித்து நிலநடுக்கம் உணரப்பட்ட தனியார் நிறுவன ஊழியர்களுடன் நம் செய்தியாளர் உதயசூர்யா நிகழ்த்திய நேர்காணலை பார்க்கலாம். சென்னை கோடம்பாக்கத்துல பவர் ஹவுஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய முருகேசன் சாலையில சென்டினல் டவர் இருக்கு. அங்கதான் அதாவது 8 அடுக்கு மாடி கட்டிடம். இந்த கட்டிடத்துல தான் இன்னைக்கு நில அதிர்வு உணரப்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. இதனையடுத்து இந்த 8 அடுக்கு மாடி கட்டிடத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு தனியார் நிறுவனங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனுடைய ஊழியர்கள் தான் இன்னைக்கு ஒரு 12 மணி அளவுல இந்த நிலநடுக்கத்தை உணர்ந்ததா தெரிவிச்சிருக்காங்க. இப்ப அவங்க கிட்டே நம்ம கேட்கலாம், அந்த நிலநடுக்கம் எத்தனை மணிக்கு உணரப்பட்டது, அவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு. சார், நிலநடுக்கம் ஏற்பட்டதா சொல்றீங்க, எத்தனை மணிக்கு நீங்க அதை உணர்ந்தீங்க, உடனே என்ன பண்ணீங்க? இல்ல, சீட்ல கொஞ்சம் உட்கார சொல்ல கொஞ்சம் ஷேக் ஆச்சு சீட்டு. ஸோ அதுக்கப்புறம் பக்கத்தில் சொன்னாங்க இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் நிறைய பேர் நம்பல ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் ஒருத்தர் அப்புறம் தான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்புறம் எல்லாரும் கீழே வந்துட்டோம் மொத்த பேரும். இல்ல, சேர்ல ரொம்ப ஆடிச்சு. அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க ஹெட் ஷேக் இருக்கு அப்படின்ட்டு, ஹெட் குவிக் இருக்குன்ட்டு. சரி, நாங்க என்ன பண்ணோம், டக்குன்னு எல்லாமே பில்டிங் இருக்க எல்லாருமே எவாக்குவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கடற்கரை கீழே வந்துட்டோம். மொத்தம் பில்டிங்ல 8 ஃப்ளோர்ஸ் இருக்கு. இந்த பில்டிங்ல 8 ஃப்ளோர்ஸ் இருக்க எல்லா கார்பரேட் கம்பெனிஸும் எல்லாருமே எம்ப்ளாயிஸ் எல்லாருமே கீழே இங்க கிரவுண்ட் ஃப்ளோர் பண்ணிட்டோம். ஸோ எடுத்த ஷேர்ல பயங்கரமா ஆடிச்சு, கொஞ்சம் நல்ல ஷேக் ஆடிச்சு. சிஸ்டம்ல ஒர்க் பண்ணும்போது நல்ல சிஸ்டம்ல கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு பாத்தீங்கன்னா மயக்கம் வர மாதிரி இருந்தது, கொஞ்சம் லைட்டா ஹெட் ஷேக் இருந்தது. அதை பேஸ் பண்ணி சரி பார்த்தா எல்லாருமே அலர்ச்சி ஓட ஆரம்பிச்சாங்க. சரி, நாங்களும் யாரையும் கீழே ஓட ஆரம்பிச்சோம். இந்த ஏரியாலையும் நிறைய குடியிருப்புகள் இருக்கு. ஆனா அந்த குடியிருப்புகள் இந்த அளவுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் கொண்டதாக இல்ல. அங்க விசாரிச்சப்போ ஆனா எல்லா பொதுமக்களும் சொன்னாங்க, நாங்க எந்த விதமான நிலநடுக்கத்தையும் உணரலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பகுதியில இந்த இடத்துல மட்டும்தான் நிலநடுக்கம் உணரப்பட்டதா தெரிவிச்சிருக்காங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் உதயசூர்யா.